ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஒரு அருமையான ஒரு ரிலேஷன்ஷிப் கவுன்சிலர் ஒருத்தர் பத்தி நான் பார்த்தேன். அவர் வந்து ஆல்பா காதலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சிரிக்கிறீங்க? என்ன சிரிக்கிற? ஆல்பா காதலன் சொல்லிட்டு ஒரு அருமையான ரிலேஷன்ஷிப் கவுன்சிலர்னு சொன்னால அதனால சிரிப்பு வந்துச்சு. அவரு லவ் குரு வந்து நமக்கு சின்ன வயசுல நம்ம ஆர்ஜி லவ் குரு நமக்கு தெரியும். அவர்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவர் வேற லெவல், நமக்கு அவர் வேற மாதிரி போயிட்டாருன்னு சொல்லிட்டு நமக்கு வேற லெவல் இன்னொருத்தர் கிடைச்சிருக்காரு. அதான் நம்மளுடைய லவ் குரு சக்தி. அவர் வந்து ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்காரு. கோர்ஸ் வந்து ஒண்ணு ஆண்களுக்காக ஒரு கோர்ஸ் ஒன்று பண்ணியிருக்காரு. நிறைய லவ்வர்ஸ் கப்பிள்ஸ் எல்லாம் அவர் வந்து பிரிச்சு சேர்த்து வச்சிருக்காரு. ஸோ அவரை பத்தி அந்த கோர்ஸையும் நான் வாங்கி வச்சிருக்கேன். நான் எனக்கு தேவைப்படும் சொல்லி வாங்கி வச்சிருக்கேன். ஆமா, வாங்கி வச்சிருக்கேன். ஒரு எப்படி ஒரு பெண்ணை கவர்றதுன்னு நமக்கு தெரியணும்ல, அதுக்காக வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இப்போ அவரை பத்தி தான் நம்ம பேசலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அவரை பத்தி உங்களுக்கு ஐடியா இருக்கா? நீங்களே சொல்லிடுறீங்களா அவர் யாருன்னுட்டு? டாக்ஸிக் பர்சனால தான் ஒரு பர்சனை நல்லா அட்ராக்ட் பண்ண முடியும். நீங்க ஒரு பர்சனை நல்லா லவ் பண்றதுக்கு நீங்க நெகட்டிவ் எமோஷன்ஸை கண்டிப்பா ஃபீல் பண்ணணும். டாக்ஸிக் பர்சனால தான் ஒரு பர்சனை நல்லா அட்ராக்ட் பண்ண முடியும். அதாவது ஒரு ஆண் எப்படி டாக்ஸிக்கா இருக்கலாம், பெண்ணுக்கு வந்து டாக்ஸிக்கா இருக்கிறது தான் வந்து பிடிக்கும், அதுதான் வந்து அவங்க விரும்புறாங்க அப்படின்ட்டு ஒரு இல்லாத பொல்லாத விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லி தன்னோட வயித்தை எப்படி நிரப்பிக்கிறது அப்படின்றதுதான் அவரோட பொழப்பு. என்னங்க, நான் வந்து அவர் சொன்ன கருத்தை ஒண்ணு சொல்லி ஆடியன்ஸ்க்கு புரியாம இருக்கும். அதாவது அவர் எதுல ட்ரெண்ட் ஆனாருன்னா அவரோட கருத்து சொல்றாரு. என்ன அப்படின்னா, அதாவது நீங்க வந்து உங்களுடைய பார்ட்னரை, முக்கியமா ஆண்கள் உங்களுடைய பார்ட்னரை ரொம்பவே ஹாப்பியா வச்சுக்க கூடாது. அப்படி ஹாப்பியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களை விட்டு போயிடுவாங்க. நீங்க அவங்கள ஹர்ட் பண்ணணும். பிசிக்கலி ஆல்சோ, டோன்ட் டிஸ் பாயிண்ட். பிசிக்கலி நீங்க வந்து பிசிக்கலி ஆல்சோ அவங்கள ஹர்ட் பண்ணணும். பிசிக்கலி மீன்ஸ் இந்த சூடு வைக்கிறது, அடி, மேபி அந்த லெவல் போக கூடாதுன்னு சொல்றாரு. பட் ஒரு யாரும் எதுலயே எழுதிருப்பாங்களே, லைட்டாக கன்னத்தில் தட்டலாம், வேற அந்த மாதிரி. சரி, ஓகே. அதான் அந்த மாதிரி வந்து அடிக்கிற அளவுக்கு போனாதான் நீங்க அவங்களை ஹர்ட், எமோஷனலா ஹர்ட் பண்ணணும், அவங்களை அப்பப்ப அடிக்கணும், ஒரு அறையணும். அப்பதான் கேர்ள் வந்து உங்க கூட இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அவரு சொல்லியிருக்காரு. இதுதான் அவர் ட்ரெண்ட் ஆனாரு. எனக்கும் அந்த ரீல்ல தான் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சேன். சோ அந்த பீஸ் வச்சு தான் இப்ப பேச போறோம். அது நீங்க என்ன சொன்னீங்க? அவர் வந்து வயிற்று வளர்க்குறாரா? அவரு பசங்களுக்காக பேசுறாருங்க, உண்மையை பேசுறாரு. என்ன வயிற்று வைக்கிறவங்க? இப்போ அவரு எந்த இடத்துல எந்த இதுல வந்து சைக்காலஜி முடிச்சாருன்னு எனக்கு தெரியல. அதாவது 6 மாசம் டிப்ளமோ கோர்ஸ், அதான் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சுட்டு இப்ப யார் வேணா எது வேணா படிக்கலாம்ல. சும்மா டிப்ளமோ அது இதுன்னு சொல்லிட்டு அதுக்காக டிப்ளமோ படிக்கிறவங்க எல்லாம் நம்ம கேவலப்படுத்துறோம்னு நினைச்சுக்க போறாங்க. அப்படி கிடையாது. வாட்ஸ்அப்ல படிக்கிறவங்க அது அவங்க வந்து அது ஒரு டூலா யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த 6 மாச கோர்ஸோ இல்ல அவர் எத்தனை மாச கோர்ஸ் படிச்சாரோ அது நமக்கு தெரியாது. ஆனா அதை வச்சு வந்து ஒரு புக் எழுதி அப்புறம் வந்து ஒரு கோர்ஸ் ரெடி பண்ணி பிரத்யேகமா வந்து அது ஆண்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து, அவர் அப்படி சொல்லல, ஆனா ஆம்பளைங்க அதை வாங்க முடியும். அதான் ஒரு விமன் வந்து விட்டு போக கூடாது அப்படின்ட்டு இருந்தா அது விமனுக்கேவா யூஸ் ஆகும், அது மென்னுக்கு தான் யூஸ் ஆகும். பேரு ஆல்பா காதலன் தானே, ஆல்பா காதலன். சோ நீ எப்படி ஒரு ஆல்பா காதலனா இருக்கலாம், எதெல்லாம் வந்து உன்னோட குவாலிட்டிஸ், நீ எப்படி இருந்தா உன்னை வந்து அவங்க கூட இருப்பாங்கன்றது தானே அதோட நோக்கமா இருக்கு. சோ ஆனா நீங்க சரி, ஓகே, அபார்ட் ஃப்ரம் நம்ம ஒரு ட்ரால் வீடியோ கிடையாது, நம்ம அந்த விஷயம் டிஸ்கஸ் தான் பண்ண போறோம். இப்ப அவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் சொல்லிட்டு ட்ரால் இல்லைங்க, அவரு கருத்தை நம்ம மதிக்கணும்ல. அவர் என்ன ஒரு சைக்காலஜிஸ்ட் இல்ல, அவருடைய கருத்தை மதிக்கணும். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ரொம்ப 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 கியூட்டா ரொம்ப பியூரா இருக்காதீங்க, நீங்க கொஞ்சம் ஹர்ட் பண்ணணும், டாக்ஸிக்கா இருக்கணும்ன்றாரு. அப்ப பட் ஒரு சைட்ல பார்த்தா அது கரெக்ட் தானே, பெண்களுக்கு பிடிக்குது தானே. ஏன் அப்படின்னா ரீசெண்ட் டேஸா பெரிய பஞ்சாயத்து, ரகட் பாய்ஸ் தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும், தன்னை ஹர்ட் பண்ற, ஆமா அதை பிடிக்கும், கஞ்சா குடிக்க தான் பிடிக்கும், இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அது நடக்கவும் செய்யுது. ஆமா, பெண்களுக்கு வந்து அப்படிப்பட்ட ஆண்களை தான் பிடிக்குது. அதே மாதிரி நிறைய பொண்ணுகள் நானும் பார்த்திருக்கேன், நீங்களும் பார்த்திருப்பீங்க. அப்ப அவர் சொல்றது உண்மைதானே? அப்ப நம்ம அதே நம்ம வந்து இந்த சொசைட்டி பெண்களை வந்து இப்படி இந்த மாதிரிதான் இருந்தாதான் வந்து ஒரு பெண்ணுனா ஆம்பளை எப்படி இருந்தாலும் நீ அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயத்துல சொசைட்டி வந்து அவங்களுக்கு ரொம்ப வருஷமா பழைய காலத்து படத்துல இருந்து சிவாஜி, எம்ஜிஆர், நடுவுல ரஜினி, கமல், இப்ப வரைக்கும் எல்லா படத்துலயுமே, அதுக்காக எல்லா படமும் அப்படி இருக்காது, அங்கங்க ஒரு படம் இருக்கும். ஹீரோ வந்து ஒரு ரவுடியா பொறுக்கியா ரோட்ல வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருப்பாரு, ஆனா அவர் பின்னாடி ஹீரோயின் சுத்துவாங்க. சோ இது வந்து ஒரு நார்மலைஸ்டான விஷயமா வந்து இங்க பார்க்கப்படுது. சோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஆண்களை தான் பிடிக்கும் போல அப்படின்ட்டு பெண்களே வந்து நம்புறாங்க. அதனால பதிய வச்சிருக்காங்க. எக்ஸாக்ட்லி, உள் மனசுல போயிட்டு நீ ஆண்கள்னா வந்து ரகடா இருந்தாதான் உனக்கு பிடிக்கணும், அதுக்காக நான் எல்லாரும் அப்படின்னு
சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்ப நிறைய பெண் ஏன்னா சும்மா லவ் பண்ணும்போது வந்து அது நல்லா இருக்கும். பட் அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல ஒரு லைஃப் பார்ட்னரா வந்து நான் கூட ஒரு மீம் பார்த்தேன். இவங்க வந்து ரகட் பாய்ஸ லவ் பண்ணுவாங்க. ஆனா வந்து ரகட் பாய்ஸ கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. மேபி இருக்கலாம் இல்லையா? இப்போ ஒரு லைஃப் பார்ட்னரா வந்து ரவுடிய கல்யாணம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்கல்ல. சோ அது ஒரு அந்த ஏஜுக்கு அது ஒரு ஃபேண்டசிக்காக வந்து நல்லா இருக்கும். ஆனா வந்து லைஃப் லாங் கமிட்மெண்ட்டுக்கு வந்து அது ஒத்து வராது. அந்த மாதிரி தான் இந்த ஆள் பேசுற விஷயத்த வச்சு பெண்களுக்கு இதுதான் பிடிக்கும்ன்றதெல்லாம் வந்து உண்மையாவே இவரு வயித்தை வளர்க்கறதுக்காக பண்ற விஷயம் தான் அது. ஏன்னா ஆண்கள் வந்து நார்மலாவே அதுவும் இந்தியன் சொசைட்டில வளர்ந்த ஆண்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க டாக்ஸிக்கா தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு வகை, எல்லா விஷயத்துலயும் இல்லைனாலும் அங்கங்க ஒரு வகையில வந்து இருப்பாங்க. அம்மாவோட உழைப்ப சுரண்டுறது அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துல இருப்பாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமான டாக்ஸிசிட்டி இருக்கிற ஆண்களுக்குள்ள போயிட்டு நீ ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கணும், நீ டாக்ஸிக்கா இருந்தாதான் உன்னை வந்து பெண்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லி அவனுக்கு வந்து அந்த விஷயத்த ஊட்டி 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 நம்ம இப்படி இருக்கிறது Wrong கரெக்ட் influence. போல. ஆமா, Wrong influence. எக்ஸாக்ட்லி. இப்ப உண்மையாவே வந்து ஒருத்தனுக்கு டாக்ஸிக்கா அவன் பண்ண டாக்ஸிக்கான விஷயத்தினால அவன் எக்ஸ் கூட பிரேக்கப் ஆயிருக்கும். அப்ப அவன் என்ன பண்ணுவான், நம்ம இப்படிலாம் பண்ணதுனாலதான் நம்ம எக்ஸ் கூட பிரேக்கப் ஆயிருக்கு, அடுத்தது வந்து நம்ம ஒரு இந்த விஷயத்தெல்லாம் வந்து சரி பண்ணிக்கிட்டு இன்னொரு பர்சனை லவ் பண்ணணும், இல்ல கல்யாணம் பண்ற பர்சன் கூட அப்படி இருக்கணும்னு அவனே நினைச்சிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஆள் போய் என்ன பண்றாங்கன்னா, இல்ல நீ பண்ணது வந்து தப்பு கிடையாது, நீ கரெக்டா தான் பண்ணிருக்க, அவ வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உன்னை விட்டுட்டு போயிருக்கா, இப்ப நீ எவ்வளவு டாக்ஸிக்கா இருந்த இன்னும் ஒரு 50% நீ டாக்ஸிக்கா இரு, அப்பதான் உனக்கு இதை விட பெட்டர் கேர்ள் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான விஷயத்தை நீங்க சொல்றது கூட பரவாயில்ல. இன்னும் என்னன்னா ஒருத்தன் உண்மையிலே நல்ல மனவே இருந்திருப்பான், அவன் ரொம்ப சாஃப்டா இருந்திருப்பான். கரெக்ட். அதுலயே ஒரு கமெண்ட்ல ஒருத்தன் கேட்டிருப்பான், இப்ப நான் நல்லவனா இருக்கணுமா டாக்ஸிக்கா இருக்கணுமா அப்படின்ட்டு ஒருத்தன் கேட்டிருந்தான் அந்த நீ அனுப்பின வீடியோல கூட. சோ அவன் மேபி அவன் கலாய்க்கறதை கேட்டு நல்லவன் அவர் எப்படி கேட்டான்னு தெரியல. பட் உண்மையே டவுட் வரும். அப்ப டவுட் வரும்ன்றத தாண்டி காம்ப்ளெக்ஸ் வரும். ஐயோ நம்ம ரொம்ப சாஃப்டா இருக்கோமே, நம்ம ரொம்ப அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப லவ், என்ன அந்த ஆள் சொல்றதே தான், ரொம்ப லவ் கொடுக்காத, ரொம்ப லவ் கொடுத்தா விட்டு ஓடி போயிடும் தான் லிட்டரலி தான் அந்த ஆள் சொல்றாரு. சோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜெனியூனா கியூட்டா இருக்கக்கூடிய ஒரு ஆணு இந்த வீடியோ பார்த்தா நம்ம தப்பா இருக்கும் போல, அதனாலதான் நமக்கு ஆள் செட் ஆக மாட்டேங்குது. இல்ல வந்து மேபி அவங்களுக்குள்ள வேற ஏதாவது சண்டை வந்தா கூட ஒருவேளை இதனாலதான் நமக்கு இவளுக்கு பிடிக்கல போலன்னு சொல்லிட்டு நம்மளும் டாக்ஸிக்கா ட்ரை பண்ணி இதை காமெடி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாக்ஸிக்கா ட்ரை பண்ணி என்ன உனக்கு இப்ப ஒண்ணு இல்லனாலும் இன்னொரு ஒரு பொண்ணு கிடைக்க சான்ஸ் இருக்கு. நீ டாக்ஸிக்கா பண்ணா உனக்கு லைஃப் லாங் வந்து எதுவுமே கிடைக்காது. ஆமா, ஈவன் அரேஞ்ச் மேரேஜ் ஆனாலும் அது போய் டிவோர்ஸ்ல தான் முடியும். இப்போ டிவோர்ஸ்ல முடிகிற மேரேஜுக்குலாம் என்ன காரணமா இருக்கும், யாரோ ஒருத்தர் டாக்ஸிக்கா இருக்க முடியும், டாக்ஸிக்கா இருக்கணும், அதுதானே வந்து காரணமா இருக்கும். சோ அப்ப டாக்ஸிக்ன்றது தான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பிரியறதுக்கே காரணமா இருக்கு. ஆனா இவரு என்ன சொல்றாரு, நீ டாக்ஸிக்கா இருந்தாதான் அவங்க உன்னை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஆக்சுவலி லீகலா அவர் மேல வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். ஆனா அந்த எப்பவுமே அவர் பாத்தீங்கன்னா ஒரு சேஃப் ஜோன்லயே டிராவல் பண்ணி அந்த கோர்ஸ் கூட நீங்க அதுக்கு ப்ரோமோ போறாரு, படிங்க, அது வந்து சொல்லிட்டு, ஆனா இது வந்து கத்தி மாதிரி, நீ இப்படி யூஸ் பண்ணும் அப்படி யூஸ் பண்ணும், நீ தப்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம், டிஸ்க்ளைமர் போட்டாலுமே வந்து ஆக்சுவலி கான்செப்டே தப்பு தானே. நீ டாக்ஸிக்கா இருந்தா உன்னை விட்டு போக மாட்டாங்கன்ற அந்த ஒரு இதுவே தப்பா தானே இருக்கு. அதுக்கே வந்து அவங்க மேல லீகலா வந்து ஆமா, ஏன்னா அவங்க ஏதோ சும்மா பேசக்கூடிய ஆளு, இப்ப ஏதோ ஒரு இன்ஃபுளுன்ஸ்னா பரவாயில்ல, நீ சைக்காலஜிஸ்ட்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க அப்படின்னும் போது உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. தெரியல யாரு ஏன் உண்மையான சைக்காலஜிஸ்ட் எல்லாம் இந்த ஆள் மேல இன்னும். இப்போ சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் வந்து நான் பாக்குறது வந்து ரொம்பவே அண்டர் ரேட்டடான விஷயம் சைக்காலஜி. ஏன்னா வந்து நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஃபீவருக்கு ஹாஸ்பிட்டல் போவோம், தலைவலி எல்லாத்துக்குமே ஹாஸ்பிட்டல் போவோம். ஆனா நம்மளுக்கு மன ரீதியா எமோஷனலா நம்ம வீக்கா இருக்கோம்னா நம்ம ஒரு சைக்காலஜிஸ்ட பாக்குறது, சைக்காட்ரிஸ்ட பாக்குறதுன்றது பைத்தியம் தான் பார்க்கணும், அவங்க மட்டும்தான் பார்க்கணும், ஃபுல்லாவே நீ வந்து மென்டலி டிஸ்டர்ப் ஆயிட்டா மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இங்க இருக்கு பரவலா. ஆனா அதெல்லாம் இப்பதான் கொஞ்சம் இந்த சோசியல் மீடியால வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய சைக்காலஜிஸ்ட் அவங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இது நார்மலான விஷயம்ன்றது வந்து தெரியுது. சோ அப்படி ஒரு அண்டர் ரேட்டடான அந்த விஷயத்த வந்து நான் எப்பவுமே நினைப்பேன், மந்த்லி ஒன்ஸ் போயிட்டு சைக்காலஜிஸ்ட பாக்குறது அதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்வலான விஷயம்ட்டு. எல்லாருமே லைஃப்ல எல்லாருக்குமே வந்து அது தேவை. அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டான ஒரு பொசிஷன்ல இருந்துட்டு அதே மாதிரி நான் நிறைய பேர் பேசுறத பார்த்திருக்கேன். 99% சைக்காலஜிஸ்ட் வந்து டாக்ஸிக்கான விஷயத்த தப்புன்னு தான் சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. நீ வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும், உன்னோட பார்ட்னரை நீ ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும், அவங்களுக்கு வந்து நீ அவங்கள வந்து நல்ல விதமா லவ் நடத்தணும், கொடுக்கணும், புரிஞ்சு அவங்களோட நடந்துக்கணும். லவ் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும், இப்படின்ற மாதிரி தான் வந்து சைக்காலஜிஸ்ட் வந்து சொல்லி கொடுப்பாங்க. சைக்காலஜிஸ்டா இருக்கட்டும் இல்ல சைக்காட்ரிஸ்டா இருக்கட்டும். சைக்காட்ரிஸ்ட்ன்றவங்க அவங்க ப்ராப்பரா பிரிஸ்கிரைப் கூட பண்ணுவாங்க. பட் சைக்காலஜிஸ்ட் ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாங்கனாலே அவங்க வந்து ஆக்சுவலி நீ ஒரு சைக்காலஜிஸ்டா இருக்கனா ஃபர்ஸ்ட் நீ வந்து பிராட் மைண்டடா இருக்கணும். அப்பதானே உனக்கு நாலா பக்கமும் வந்து எல்லாரோட இடத்துல இருந்து உன்னால யோசிக்க முடியும். நீ வந்து நேரோ மைண்ட் பர்சனா இருந்தனா நீ எப்படி வந்து நீ ஒரு சைடா தானே யோசிப்ப. எல்லாருக்கும் உண்டான கவுன்சிலிங் உன்னால கொடுக்க முடியாது. ஆனா நீ இந்த ஒரு அனிமல் பட டைரக்டரா வந்து யோசிச்சனா ஒண்ணும் பண்ண ஒரு முடியாது. அனிமல் படத்தோட டைரக்டர் வந்து சைக்காலஜிஸ்ட்னு சொன்னா யாராவது அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதேதான் இவரு வந்து பண்றது. இந்த சக்தின்றவர் வந்து டாக்ஸிசிட்டியே வந்து கரெக்ட், டாக்ஸிக்கா இருக்கிறது கரெக்ட்னு சொல்ல நீ ஒரு சைக்காலஜிஸ்டே கிடையாதுல்ல அந்த இடத்துல. நான் பார்த்த வரைக்கும் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். சைக்காலஜி படிச்சவங்க அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன். அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்ல விதமா தான் பேசுவாங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட் இந்த பர்சன். சோ அத ஃபர்ஸ்ட் வந்து மாத்தணும் அந்த மாதிரி. ஆக்சுவலி நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றது பார்க்கும்போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆக்சுவலி இங்க அவர் சொல்ற மாதிரி பொண்ணுங்க அப்படிதான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ற முடியாது. ஆனா பொண்ணுங்க அப்படி இருக்கிறது பிரச்சனை. அது வந்து நல்ல விஷயம் கிடையாது. இங்க சொசைட்டி ஒரு நரேட்டிவை செட் பண்ணியிருக்கு, ஆம்பளைங்க அப்படி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய விஷயத்தால பெண்கள் அப்படி தப்பான ஒரு பர்சனை சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணணும்னா, பெண்கள் கிட்ட அப்படிலாம் சூஸ் பண்ணாதீங்க. உங்களை யார் ஈக்குவலா வேல்யூ பண்றானோ, உங்களை யார் வந்து உங்களுக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்குறானோ அவனை லவ் பண்ணுங்கன்னு சொல்லணும். இதுதான் ஒரு ஆனா இவர் என்ன பண்றாரு, அந்த ஆம்பளை கிட்ட போயிட்டு ஆல்ரெடி டாக்ஸிக்கா இருக்கக்கூடிய சொசைட்டியை இன்னும் அவனை டாக்ஸிக்கா மாத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்றத சொல்லி வைத்த வளர்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி எக்ஸாக்ட்லி. ஏன் இப்படி சொல்லும்போது அந்த பையனுக்கு பிடிக்கும், அந்த ஆம்பளைக்கு பிடிக்கும். அப்ப இவருடைய ஃபேன் ஆவாங்க, ஒரு கோர்ஸை வாங்கி படிப்பாங்க. இப்ப பொதுவாவே வந்து இந்த நீயா நானா அப்புறம் வந்து இந்த எந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டாலும் இப்ப இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எல்லாம் பார்த்தனா சம்பந்தமே இருக்காது. ஆனா வந்து ஆண்களுக்கு ஃபேவரா வந்து நிறைய பேர் வீடியோ போடுவாங்க. அது காரணம் என்னன்னா மெஜாரிட்டி ஆடியன்ஸ். இப்போ ஒரு சினிமாவே எடுத்துக்கோயேன். ஒரு சினிமா வந்து பெண்களுக்கு ஃபேவரா இருக்கு, ஆண்களுக்கு ஃபேவரா இருக்கான்னு கேட்டா ஆண்களுக்கு ஃபேவரா தான் இருக்கும். அது காரணம் வந்து மெஜாரிட்டி ஆடியன்ஸ் வந்து ஆண்கள் தான். அவங்க தான் இறங்கி போயிட்டு அந்த வேலை செய்யற எல்லாமே. இப்ப பெண்கள் வந்து போய் தியேட்டருக்கு போய் பார்க்க மாட்டாங்கன்னு கிடையாது, பார்ப்பாங்க. பட் இவங்க அளவுக்கு மெஜாரிட்டி கிடையாது. ஒரு படம் ஓடிடில வந்துச்சுன்னா பார்க்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாம் போய் பார்க்கறது, அடிச்சு பால் ஊத்துறது எல்லாம் பண்றதுனா. சோ அவங்களோட ஆடியன்ஸ் டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஆண்கள் தான். அதேதான் இந்த சைடும். இப்போ நீ ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ எடுத்துக்கிட்டேன்னா ரீல்ஸ்ல வந்து பெண்களே நிறைய பேர் ஆண்களுக்கு ஃபேவரா வீடியோ போடுறது, ஆண்கள்லாம் இப்படி அப்படி அந்த மாதிரி வந்து குளோரிஃபை பண்ணி வீடியோ போடுறது, அவங்க பண்ற தப்பான விஷயத்த வந்து கரெக்ட்னு சொல்றது. அதுக்கான காரணம் வந்து அவங்களோட வியூஸ் வேணும். ஏன்னா அதிகமான இது வந்து இவங்க சைட்ல இருந்து நம்மளுக்கு டார்கெட் ஆடியன்ஸ் வந்து அவங்க தான். இது மாதிரியான இப்ப இந்த சைக்காலஜிஸ்ட்னு சொல்லிட்டு இருக்க இந்த சக்தி மாதிரியான ஆளுங்க எல்லாருமே வந்து ஒரு ஆண்களோட ஆடியன்ஸ். நீங்க சொன்ன மத்த ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இதை பண்றாங்கன்னா கூட ஓகே, அவன் ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர். ஆனா இந்த ஆளு இவர் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆளு. அவரு இந்த மாதிரி என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் இந்த டாக்ஸிக் ஆம்பளைங்களுக்காக அதை பண்றேன்னு சொல்லி ரொம்ப. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொன்னீங்க. ஆக்சுவலி வந்து இப்ப சோசியல் மீடியா டெவலப்மெண்ட் முன்னாடி வந்து ரொம்ப பைத்தியமா இருக்கவங்க தான் சைக்காலஜி பார்க்க நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப அது ரொம்ப கொஞ்சம் பிராட் ஆயிருக்குன்னு. அது நானும் நினைக்கிறேன். அது ரொம்ப பிராட் ஆகி ஒரு பைத்தியமா இருக்கிறவங்க சைக்காலஜி கவுன்சிலிங் கூட கொடுக்கலாம் நினைக்கிறேன். அதாவது கமெண்ட் கூட சரியாகாத பைத்தியம், சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம். ரொம்ப பிராடா போயிட்டு உண்மையிலே. ஆக்சுவலி இது அபார்ட் ஃப்ரம் காமெடி, அவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் வேணும். அவரே ஒரு சைக்காலஜிஸ்ட பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஒரு அனிமல் பட டைரக்டர் மைண்ட் செட்ல தான் அவர் இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் மற்றவங்களுக்கு சைக்கிள் புக்கெல்லாம் அப்புறமேட்டு அவர் எழுதலாம்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அவங்க பிரச்சனையெல்லாம் தெரியாமலாம் இருக்க வாய்ப்பு கிடையாது. எல்லாமே தெரியும். தெரிஞ்சுமே வந்து நம்ம பண்றதுதான் கரெக்ட். ஏன்னா அவங்களோட ஆடியன்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக. சும்மா வாய்ப்பு நீ அவங்க கோர்ஸ் எவ்வளவு விலைக்கு நீ வாங்கின உனக்கு தெரியாது. ஏன்னா நீ வாங்கல. ஒரு சும்மா வச்சுக்கோ, 500 ரூபாய் வச்சுக்கோ. எனக்கு தெரியாது, நான் சும்மா சொல்றேன். 500 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு 5000 பேர்கிட்ட வாங்குறாங்கன்னா எவ்வளவு? எனக்கு மேக்ஸ்ல வீக் நானே. நீ 100 ரூபாய் வச்சு கம்மியா போட்டுக்கல. 100 ரூபாய் வச்சு 5000 பேர்கிட்ட வாங்கினாங்க அப்படின்னா கூட 5 லட்சம் வருது. 50,000 5 லட்சம் வருது. 5000 into 10 5 லட்சம் வருது. பாருங்க 5 லட்சம் வருது. அப்போ அதுவே வந்து 100 ரூபான்னு வச்சாலே வந்து 5 லட்சம் வருது. அப்போ கண்டிப்பா 100 ரூபாலாம் இருக்காது, அதுக்கு மேலதான் இருக்கும். எவ்வளவோ வச்சுக்கோ. ஏன் கண்டிப்பா லட்சக்கணக்குல அதுல சம்பாதிக்க முடியும்.
சோ இப்படி ஒண்ணுமே இல்லாத ஒரு தப்பான விஷயத்த சொல்லி கொடுத்து லட்சக்கணக்கா ஒருத்தனால ஏர்ன் பண்ண முடியுதுன்னும் போது அவனுக்கு அந்த விஷயம் தப்போட தெரிஞ்சுமே தான் அவன் அதை பண்ணிக்கிட்டு இருக்கான். தெரியாமலாம் பண்ணல. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா இது கொஞ்சம் சீரியஸா இதை சொல்றது என்ன அப்படின்னா, உண்மையே சைக்காலஜிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த மாதிரி பர்சன் கிட்ட வந்து இவன் பண்றது தப்புன்னு சொல்லிட்டு மேபி நம்ம ஏதாவது பண்ண முடியுமான்னு தெரியல. பட் அவங்க வந்து நம்ம சைக்காலஜிஸ்ட் கிடையாது. இல்லடா, அவனை வந்து சாரி அவரை வந்து பண்றது தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு நீ வந்து அவன் இவன்னு சொன்னா உன் மேல அவர் கேஸ் போட்டு அதனாலதான் நான் சொல்லுவேன். மேபி நான் அந்த கோர்ஸ் வாங்கி படிச்சுட்டு நான் பைத்தியம் ஆயிட்டேன்னா கோர்ஸ் போட்டு நான் வந்து கேஸ் போடுறேன், இந்த ஆளெல்லாம் நான் பைத்தியம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சைக்காலஜிஸ்ட் பார்த்துருப்பாங்க. அவர் வீடியோலாம் வந்து பார்த்துட்டு ஐயோ யாரா இவன் இவனால நம்மளோட ப்ரொஃபஷனுக்கு வந்து இதுவாகுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கடந்து போயிருப்பாங்க. பட் உண்மையாவே வந்து கண்டிப்பா யாராவது ஆக்ஷன் எடுத்தாதான் வந்து இந்த மாதிரியான ஆளுங்கெல்லாம் வந்து அடங்குவாங்க. ஆனா இன்னொன்னு, இப்போ ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பெண்கள் வந்து அப்படி இருக்காங்கன்றதால இப்ப இவருடைய கமெண்ட் செக்ஷன்ல போய் பாத்தீங்க அப்படின்னா, ஆம்பளைங்க இப்ப நம்ம ஏதாவது ஒரு கமெண்ட் போடுறோம், இவன் இப்பெல்லாம் கிடையாதுங்க, இந்த சொல்றதை நம்பாதீங்க, நம்ம ஒரு கமெண்ட் போடுறோம். அதுல வந்து ரிப்ளைல பாத்தீங்கன்னா ஆம்பளைங்க வந்து ஐயோ உனக்கு என்ன தெரியுமா, நீ என்ன அனுபவிச்சுதான் தெரியும், என்னை திட்டுறாங்க, எனக்கு சாபம் விடுறாங்க, நான் அனுபவிச்சதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல, ஆம்பளைங்க அந்த மைண்ட் செட்ல இருக்காங்க. பெண்களுமே வந்து ப்ரோ உங்களுக்கு தெரியாது ப்ரோ, அவர் சொல்றதா உண்மை ப்ரோன்னு எனக்கு புரியல, ஏமா உனக்கு அதமா பேசிட்டு இருக்கிறோம், நீதமா வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு புரியல. ஏன்னா அவங்க மேபி வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட டெய்லி அடி வாங்கிட்டு இருப்பாங்க. அப்ப வருத்து தானே பண்ணும், அதே சந்தோஷமா இல்ல அவங்க அது நம்மளோட இதுவே இதுதான், நமக்கு வாழ்ச்சது இதுதான், வாழ்ச்சது இதுன்றதை தாண்டி இதுதான் கரெக்ட், வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும். இதுல வந்து இன்னைக்கு அதான் இந்த படத்துல விஜய் சேதுபதி படத்துல அது என்ன படம்னு தெரியலையே, சேதுபதியா என்ன அந்த படம் பேரு, விஜய் சேதுபதி ரம்யா நம்பி போலீஸ் தான் நடிச்சது. இன்னைக்கு அவன் அடிப்பா நாளைக்கு என்ன வந்து கொஞ்சுவான் அப்படின்ற மாதிரி, இன்னைக்கு அவன் அடிப்பா நாளைக்கு எனக்கு 500 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி தருவான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்ற, அதுக்காக அவங்கள 500 ரூபாய் ட்ரெஸ்ஸுக்கு ஆசைப்படுற அல்பன்னு சொல்றேன்னு நினைச்சுக்க போறீங்க. அந்த மாதிரி அவங்க வந்து வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் தான். அதுக்காக புருஷன் கிட்ட அடி வாங்குற விஷயத்துல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம எதிர்பார்க்க கூடாது. அது வந்து அவங்க நம்புறாங்க. இப்படி நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, அவங்க அப்பா டாக்ஸிக்கா இருந்தா அவங்க வந்து அவங்களும் வந்து டாக்ஸிக்கா தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நான் இதை சொல்லலன்னு நினைக்கிறேன். ஆமா, இது சொல்லல. சோ ஒரு சைக்காலஜிஸ்ட் பேசின வீடியோல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு மெஜாரிட்டி 60% பெண்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க அப்பா டாக்ஸிக்கா இருக்காங்க, அவங்க அம்மாவை அடிக்கிறாங்க, அவங்க தாத்தா வந்து டாக்ஸிக்கா இருக்காங்க, அவங்களோட அந்த ஜென்ரேஷனே பார்த்தோன்னா எதை பார்த்து வளர்றாங்களோ அதே மாதிரி தான் அந்த விமனுமே வந்து சூஸ் பண்ணுவாங்களா அவங்களோட பார்ட்னர். ஏன்னா அவங்க அம்மாவை வந்து அவர் அடிக்கிறது, அடுத்த நாள் வந்து அவங்க அம்மாவுக்கு மல்லிப்பூ வாங்கி கொடுக்கறது, ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, அதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து வளர்றவங்க. அதுதான் ஸ்ட்ரக்சர், அப்படிதான் அவங்க அம்மாவுமே சொல்லுவாங்க, நம்மளுக்கு இந்த ப்ரிவிலேஜ் லைஃப் கிடைச்சது வந்து உங்க டேடியால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றதுனால இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இப்படிதான் வந்து இருக்கும் இந்த உலகத்துல, ஆம்பளைங்க வந்து இப்படிதான் இருப்பாங்க அப்படின்றத வந்து அவங்க நம்பி அதே மாதிரியான ஒரு பார்ட்னரை வந்து சூஸ் பண்றாங்க. பட் இந்த காலத்துல வந்து அது ஒர்க் அவுட் ஆகாம போய் ஃபெயிலியர்ல தான் முடியும். ஏன்னா அந்த காலத்துல வந்து ஏன்னா அப்ப எக்ஸ்போசர் கிடையாது, அடிமைத்தனத்துல இருந்தாங்க, அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்ப வந்து படிப்பு வந்துருச்சு, படிப்பு வருதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கும் போது கேள்வி கேக்குறாங்க. அந்த கேள்வின்றது நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் வர்க் பண்றாங்க, எஜுகேஷன் இருக்கு. பசங்க வந்து அந்த காலத்துல வளர்ந்த மாதிரி இப்போ அவங்களோட இது வேற எல்லாமே இருக்கிறதுனால அது ஃபெயிலியர் மேரேஜ்ல போய் முடியுது. அதனால வந்து பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது நேரோவா மைண்டை வச்சுக்கிட்டு சூஸ் பண்ணாம வயசா எல்லா சைடும் பார்த்து நம்மளுக்கு வந்து யாரு கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு தான் சூஸ் பண்ணணும். அவங்க அப்பா மாதிரியே பர்சனை வந்து சூஸ் பண்றதுதான் மெஜாரிட்டியா நடக்குது. ஆனா அது கரெக்ட் கிடையாது, டாக்ஸிக்கா இருக்கு அப்படின்னு அந்த சைக்காலஜிஸ்ட் சொன்னாங்க. அப்படியும் இருக்காங்க, இப்படியும் எல்லாம் இருக்காங்க சைக்காலஜிஸ்ட். அதான் क्वेश्चन அதான் கேக்குறேன். இப்போ ஓகே நம்ம இவரை பத்தி பேசியாச்சு, இவர் என்ன சொல்றாரு, பட் உண்மையா பொண்ணுங்களுக்கு யாரதான் பிடிக்கும்? இவர் சொல்றது வந்து பொண்ணுங்க இப்படி இருந்தா, அவர் ஆக்சுவலி காமனா தான் சொல்றாரு, பொண்ணுங்க பையன் சொல்ல. ஆனா நீ கேட்டா நான் ஒண்ணு பொண்ணுங்களுக்கு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லுவாரு. ஆனா நீங்க ஃபுல்லா வீடியோ பாத்தீங்கன்னா அவருடைய நரேஷன் எல்லாமே பசங்களுக்கு தான் இருக்கு. அப்ப விமன் ஆல்பாவா இருந்தா ஓகேவா? அது அப்படி அப்ப காதலர்கள்னு தானே வச்சிருக்கணும், ஆல்பா காதலன்னு. அதுதான் ஒரு ஆம்பளை தான். ஏன்னா விமன் ஆல்பாவா இருக்கவே மாட்டாங்க, அது எப்படி இருக்க முடியும்? மேல் மட்டும் ரெண்டு பேருமே வந்து ஆல்பாவா இருக்கிற மாதிரி நீ எழுத வேண்டியது தானே, ஏன் வந்து நீ ஆண்களை மட்டும் அப்படி எழுதுனா கோர்ஸ் விக்காது. அதுதான் என்ன கேட்டா, இப்ப அவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து எப்படி சொல்றது, இப்படி ஒரு விஷயம் நரேஷன் சொல்றாரு இல்லையா, அப்போ உண்மையா பெண்களுக்கு என்னதான் பிடிக்கும்னு நான் கேட்கிறேன். எப்படிப்பட்ட ஆண்களை பெண்கள் ரசிப்பாங்க, இல்ல எப்படிப்பட்ட ஆண்களை தன்னுடைய பார்ட்னரா சூஸ் பண்ண நினைப்பாங்க உண்மையா?
உண்மையா வந்து கரெக்டா, அதாவது கரெக்டா எல்லா விமனாலையும் வளர முடியாது. ஒருத்தர் ஒரு இதுல வளர்ந்திருப்பாங்க இல்லையா? அவங்களோட வளர்ந்த விதம், இடத்த பொறுத்து தான் வந்து அவங்களோட சூஸ் இருக்கு. ஆனா எது சரின்னு பார்த்தா, தன்னை ஈக்குவலா ட்ரீட் பண்றவங்கள, தன்னை வந்து மதிக்க தெரிஞ்சவங்கள தான் மெஜாரிட்டியான விமனுக்கு பிடிக்கும். ஆனா வந்து சில பெண்களே வந்து சொல்லுவாங்க, என்ன வந்து அவர் அடிப்பாரு, என்ன வந்து இது பண்ணுவாரு, அதெல்லாம் வந்து எனக்கு அப்பல்லாம் வந்து ஆனா அவங்களுக்கு அது பிடிக்குன்றதெல்லாம் வந்து நம்புற மாதிரி இல்ல. அவங்க மேபி அத நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் தான் கரெக்ட், நம்மளோட ஆமா. தலையெழுத்து அப்படின்னு நம்பிட்டு அந்த இருக்கலாம். குளோரிஃபிகேஷன் ஆமா. எல்லாத்தையும் பொறுக்கக்கூடியவள் பெண் பட் அப்படின்ற ஒரு ஒரு கரெக்டான லைஃப் யாருக்கு இருக்கும்னா, நீயே யோசி. ஒரு சுதந்திரமான ஹியூமனால தான் இப்ப இப்ப இந்தியாலயே நம்ம இருக்கோம். சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சந்தோஷமா இருந்திருப்போமா? இல்ல இப்ப சந்தோஷமா இருப்போமா? இப்ப நெனச்சா ஒரு இடத்துக்கு போக முடியுது, ம். வர முடியுது, வெளில போ முடியுது, வர முடியுது. இதுவே அங்க இல்ல, வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்திருக்கணும்னா, அது ம். நம்மளுக்கு பிடிக்காது. அதே மாதிரி தான் விமனுமே. சுதந்திரமா இருக்கணும். ஈக்குவலா இருக்கணும். நீ வேலைக்கு போ, இவங்களும் வேலைக்கு போணும். நீ என்ன வேணா பண்ற, அவங்களும் என்ன வேணா பண்ணணும். நீ எப்ப வேணா போற, அதே மாதிரி அவங்களும் எப்ப வேணா போவாங்க. இந்த மாதிரியான ஒரு ஃப்ரீடம் இருக்கிற ஒரு பார்ட்னர் கூட இருக்கிறது தான் வந்து அவங்களுக்கு அப்ப தன்ன ஹாப்பினஸ் மாதிரியே குடுக்கும். அந்த பொண்ணையுமே நினைச்சு தன்ன மாதிரி ஒரு உயிரா நேசிக்கக்கூடிய ஒரு பையனை தான் எல்லோரும் சூஸ் கண்டிப்பா. பண்ணுவா பொண்ணு. அவங்கள தான் அவங்களுக்கு பிடிக்கும். சூஸ் பண்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்கும். என்ன கிடைக்கும் ஆமா. சூஸ் பண்ணுவாங்க. கிடைக்கிறது தான் சூஸ் பண்ணுவாங்க. அது அவங்க கரெக்ட்ன்னு நம்ப ஆரம்பிச்சுருவாங்க. ம். ஆனா இதுதான் வந்து அவங்களுக்கு பிடிக்கும். இதுதான் வந்து அவங்களுக்கு கரெக்ட்டும் கூட. ஆக்சுவலி இவரு கூட ஒரு கோர்ஸ்ல எப்பயுமே கோர்ஸ்ல இந்த ரீல்ஸ்ல என்னன்னு எப்பயும் சொல்றது பாத்தீங்கன்னா, ஒரு ஹை வேல்யூ பாய் தான் ஹை வேல்யூ மென்ன தான் வந்து ஒரு மென்னுக்கு பிடிக்கும். ஸோ நீங்க லோவர் வேல்யூ ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாரு. நானுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா எந்த ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ ஒரு ஹையர் வேல்யூ பர்சன் தான் பிடிக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா, ஹையர் வேல்யூனா என்ன? அவர் வைக்கிற கிரைட்டீரியா என்ன அப்படின்னா, ஹையர் வேல்யூ அப்படின்றது உன்னைய டாமினேட் பண்ணணும். உனக்கு மேல உன் தலை மேல ஏறி வந்து நான் உன்னை விட மேல, நீ கீழ அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கிறவன ஹையர் வேல்யூன்ற மாரி அவரு போர்ட்ரேட் பண்றாரு. ஆனா உண்மையான ஹையர் வேல்யூ என்ன அப்படின்னா, தனக்கு ஒரு பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா, அந்த பார்ட்னருக்கு என்ன பிடிக்கும்? சோ அந்த பார்ட்னருக்காக தன்னை அந்த பார்ட்னர வேல்யூ பண்ணி அந்த பார்ட்னருக்காக உருகுறான்ல, அவன் தான் ஒரு ஹையர் வேல்யூ பெர்சனா இருக்க முடியும். ஆனா இவரு வந்து அவன வீக்ன்றார். இதே ம். வார்த்தை. வீக்கான பையன் என்றார். இந்த மாரி நான் சொல்ற மாரி ரொம்ப உருகி உருகி காதலிக்கிறவன, அந்த பொண்ண ரொம்ப வேல்யூ பண்ணி அந்த பொண்ணுக்கு அன்ப மட்டுமே தரவன வீக்கான பையன்றார். எல்லா விமனுக்குமே வந்து அவங்க எஃபோர்ட் போடணும். தனக்காக வந்து மெனக்கெடுறது அதுதானே வந்து பிடிக்கும். அதுதான் பிடிக்கும். ஆப்வியஸ்லி கரெக்ட். வந்து அது பிடிக்கும். அது ஒரு பக்கம். நீ என்னதான் வந்து இந்த ஃப்ரீடமா இருக்கணும் இதெல்லாம் ஒரு பக்கம் பேசினாலும், அத தாண்டி உன்னோட எஃபோர்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம். ம். இந்த ஃப்ரீடம்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். நீ அதெல்லாம் தாண்டி இந்த கிரிஞ்சான சில விஷயங்களுமே வந்து லவ்ல இருக்கணும். நீ எஃபோர்ட் போடணும். அவங்களுக்காக வந்து எல்லாமே பண்ணணும். இதெல்லாம் இருக்கு. பட் டாக்ஸிக்கா நீ வந்து அடிக்கணும். நீ வந்து தலை மேல ஏறி ம். உட்காரணும். டாமினேட் பண்ணணும். நீ இப்படிதான் இருக்கணும். இவன் கூட பேசக்கூடாது. அவன் கூட பேசக்கூடாது. இங்க தான் இருக்கணும். இந்த இத்தனை மணிக்கு மேல வெளில போக்கூடாது. இப்படிலாம் இதையுமே வந்து சொல்லுவாங்க. எதுவுமே கேட்கலன்னா அவங்களுக்கு வந்து அவங்க மேல லவ் இல்லன்னு அர்த்தம். இதெல்லாம் கேட்கறாங்கனாலே அன்பின் வெளிப்பாடு தான் இதெல்லாம் அன்பின் கேட்கறாங்க வெளிப்பாடு. அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதையே வந்து அவங்களும் வந்து பண்ண முடியும் தானே. அவங்க பண்ணா அத வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கல்ல. அத குறையா தானே வந்து ம். சொல்றாங்க. அதுக்காக வந்து எல்லா பெண்கள் அதாவது ஒய்ஃப் எல்லாரும் இப்படித்தானே இருக்காங்க. நீங்க அதெல்லாம் கேட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அது யாரு பண்ணாலுமே வந்து தப்புதான். அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம நீ ஃப்ரெண்ட்ஸ் கூடயே சுத்திட்டு இருக்கறதுனால மேபி கேட்டிருக்கலாம். ஆனா ம். வந்து பொதுவா சும்மா ஃபோன் பண்ணி 10 நிமிஷத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணி எங்க இருக்க? எங்க இருக்கன்ட்டு யார் ஒய்ஃப் பண்ணாலும் அது தப்புதான். ஹஸ்பண்ட் காமனா பண்றது தப்பான விஷயம் தான். அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம ஊர்ல வந்து அததான் வந்து அன்புன்னு நெனச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தர டாமினேட் பண்றது, ஒருத்தர வந்து ஃப்ரீடமா இருக்க விடாம இருக்கிறது தான் அன்புன்னு நெனைக்கிறாங்க.